அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை இருளும் ஒளியும். இந்த கதையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட மற்ற பாகங்களை ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரகுபதிக்கு அன்னைக்கு தான் விழாவில் கலந்துக்கிட்ட உணர்ச்சியே இல்லை. கான வெள்ளத்தில் எல்லாரையும் இழுத்து போகிற சரஸ்வதியும் தன்னடக்கமா அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரே நாளில் சின்ன பாட்டை மனப்பாடம் செஞ்சு கச்சிதமாக பாடின தங்கமும் தான் மாறி மாறி அவன் மனக்கண் முன்னாடி தோன்றினாங்க. குழந்தை பருவத்திலிருந்து பார்த்த சரஸ்வதி அன்னைக்கு அவன் கண்ணுக்கு அப்படி தோணலை. ஒரே சமயத்தில் 1000 பேரோட புகழுக்கு பாத்திரமாகிட்டாளே அவ இனிமே சாதாரண விஷயங்கள் எல்லாம் அவ மனசை செலுத்த மாட்டா. ஆனா தங்கம் அப்படி இல்லை. வாழ்க்கையில தனக்கு ஒரு இனிமையானவன் கிடைக்க மாட்டானு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கவ. பாட்டும் கதையும் தெரிஞ்சுக்கிட்டாலாவது கல்யாண மார்க்கெட்ல விலை போக மாட்டோமான்னு காத்துக்கிட்டு இருக்கா. சாவித்திரிக்கு முன்னாடி அவளை பார்த்திருந்தா நிச்சயம் தங்கத்தையே கல்யாணம் பண்ணி இருக்கலாம். தங்கம், என் துணிமணிகளை துவைச்சு வை அப்படின்னு உத்தரவு போடலாம். அதை அவ தன் சிறமேல் ஏற்று செஞ்சு முடிப்பா. தங்கம், ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒரு 2 வரி பாடேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அவளும் சரின்னு எதையும் பாடி வைப்பா. எந்நேரமும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. கோபம் வந்தாலும் உடனே சரியா போயிடும். ஆனா இப்போ அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றாங்களே, அவசரமா கல்யாணம் பண்ணி சாவதானமா யோசிக்கிறதுன்னு. அந்த நிலைக்கு தான் ஏறக்குறைய ரகுபதியோட நிலைமையும் வந்துடுச்சு. விழாவில் நண்பர்கள் அவனை கேலி செஞ்சாங்க. என்னப்பா, மனைவியை இந்த மாதிரி சமயத்தில் ஊருக்கு அனுப்பிட்டியே, சகதர்மினியோடு சேர்ந்து செய்கிற காரியத்துக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லுவாங்களே. இப்படி மானாவரியாக பேசி அவன் மனசை புண்ணாக்கினாங்க. வேற ஏதாவது விசேஷமோ? நண்பன் ஒருத்தன் குறும்பு சிரிப்போட அவனை பார்த்து கேட்டான். மாஸ்டர் ரகுபதி வரப்போறான் போல இருக்கே, விசேஷம் இருக்குதா சார்? இன்னொருத்தன் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா மேலோட்டமாக சொல்லி மழுப்பி வச்சான் ரகுபதி. இதுக்கு மேலேயும் அங்கே உட்காந்துருந்தா பேச்சு வளர்ந்துட்டே போகும்னு நினச்சவன் அங்கிருந்து வெளியே வந்துட்டான். மறுபடியும் அவன் வீட்டுக்கு வரும்பொழுது தங்கமும் சரஸ்வதியும் கூடத்தில் உட்காந்துருந்தாங்க. அலமாத்த தன் கையில் 4-5 மிளகாயும் உப்பையும் வச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சுழட்டி உள்ளே எரியிற அடுப்பில் எடுத்துகிட்டு போய் போட்டா. திருஷ்டி ஏற்படுமா, கட்டாயம் சுற்றி போடாத்த, என் கண்ணே பட்டுடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். சாதாரணமாக தான் பாடுவேன்னு சொல்லிட்டு ஜமாய்ச்சி தள்ளிட்டாலே தங்கம் அப்படின்னு தான் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தினா ரகுபதி. அவளுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிற? 10 பேருக்கு பேஷா சமைச்சு போடுவா, மணிமணியாக கோலம் போடுவா, வயலில் போய் கதிர் அடிக்க சொல்ல சேலை தலைப்பை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேக வேகமாக கதிர் அடிப்பா, குளத்தில் மூழ்கி நீச்சல் அடிப்பா. ஆனால் அவளுக்கு ஆங்கிலம் மட்டும் படிக்க வராது. உடம்பு தெரிகிற பளிச்சின்னு உடைகளை உடுத்திக்கிட்டு உதட்டுக்கு சாயம் பூசிக்கவும் தெரியாது. அலமு சொல்லிக்கிட்டே போனா. ஓஹோ, உனக்கு நீந்த கூட வருமா? பலே பலே, நான் உன் கிராமத்துக்கு வந்தா எனக்கு நீ நீச்சல் கற்றுக் கொடுப்பியா தங்கம்? ரகுபதி கேட்டான். போங்க அத்தான், இந்த பெரியம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. சிரிச்சுக்கிட்டே தங்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. சரஸ்வதி ரகுபதியை பார்த்து, என்ன அத்தா, கிராம யாத்திரை ஏதாவது போகிறதா யோசனை வந்துடுச்சோ அப்படின்னா. வரட்டுமே, இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறதா? பொண்டாட்டி தான் கோவிச்சுக்கிட்டு ஊருக்கு போய் உட்காந்துட்ருக்காளே, இவன் போய் அவளை வேண்டி வேண்டி அழைச்சிட்டு வரணுமாக்கும். நல்லா இருக்குடி கதை. அலமு கொஞ்சம் சத்தமாகவும் கோபத்தோடவும் சொன்னான். அப்போனா தங்கத்தையும் உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா என்ன? சரஸ்வதி கேட்டா. ஆமாம், இவன் இங்கே என்ன பண்ண போகிறா? உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா, கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதே, அலமு சொன்னான். சாவித்ரி இங்கேருந்து கிளம்பி போய் 2-3 மாதங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. மறுபடியும் சரஸ்வதியோட வாழ்க்கை தனியாகவே கழிய ஆரம்பிச்சது. திடீர்னு இப்போ தங்கம் வந்தா, கள்ளங்கபடம் இல்லாமல் பழகினா. சரஸ்வதி கூட சேர்ந்து நிறைய பாட்டு பாடினா. சரசு அக்கா சரசு அக்கான்னு பாசமாக கூப்பிட்டு அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா. சரஸ்வதியோட மனசில் இடமும் பிடிச்சா. அவகிட்ட மறைஞ்சிருக்க திறமைகளை வெளி கொண்டு வரணும்னு சரஸ்வதி நினச்சிருந்தா. ஆனால் தங்கம் இப்போ ஊருக்கு போக போகிறாளே, கிராமத்தில்
இருண்ட அந்த ஓட்டு வீட்டுல மூலையில மினுக்கு மினுக்குன்னு எரியிற அகல் விளக்க போல அவளும் அந்த வீட்டுல மங்கின வெளிச்சத்தை பரப்பிக்கிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துருப்பா. இந்த பெண்ணு இந்த சமூகத்துல எல்லா நலன்களையும் பெற்று வாழ வேண்டியவ தங்கம். யாராவது ஒரு வயசானவனுக்கோ வியாதிக்காரனுக்கோ தன் கழுத்தை நீட்டி கல்யாணம்ன்ற பேர்ல பந்தத்தை இணைச்சிக்காம இருக்கணுமே. அரும்பு வெடிச்சு மலர்றதுக்கு முன்னாடியே கசக்கி எரியப்படாம இருக்கணுமே. அப்படி அவளை காப்பாற்ற யார் வருவாங்க? சரஸ்வதியோட மென்மையான மனம் இதை நினைக்கும் பொழுதெல்லாம் புண்ணா வலிச்சுது. இன்னைக்கு அவ அந்த வீட்டு கூடத்துல கண்ட தங்கத்தை போல தமிழ்நாட்டுல ஆயிரம் ஆயிரம் தங்கங்கள் அவதிப்படுறாங்க. ஏழை பெண்கள்ன்ற காரணத்தால நசுக்கப்படுறாங்கன்றதை நினைக்கும் பொழுது ஏனோ அவன் மனச 1000 ஊசிகளால குத்துற வேதனை அடைஞ்ச அவ மனசுல குமுறும் வேதனையோட சரஸ்வதி அங்கிருந்து தங்கம் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துக்கு வந்தா. அவ அவ கைகளை தன் கைகளுக்குள்ள கோர்த்து, தங்கம் நீ ஊருக்கு போறியாமே, ஏன் உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா என்ன? சரஸ்வதி கேட்டா. தங்கத்தோட கண்கள்லயும் கண்ணீர் தழும்பி இருந்தது. பிடிக்காம என்னக்கா, இருந்தாலும் எத்தனை நாளைக்கு நான் இங்க இருக்க முடியும்? தை பிறந்தா எனக்கு ஒரு வழி பிறக்காதான்னு ஏங்கி காத்துட்டு இருக்க வேண்டாமா நானு? அதோட என் ஊர்ல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் மற்ற இடங்கள்ல எனக்கு கிடைக்கிறது இல்லக்கா. தங்கம்மா தங்கம்மான்னு அந்த ஊர்க்காரங்க என்னை ஆசையா அழைக்கும் பொழுது அந்த அன்பு வேற எங்கேயுமே பார்க்க முடியல. இங்கேயும் உன்னை தேடி நிறைய பெண்கள் வராங்க, உன்னுடைய அருமை தோழிகள்னு சொல்லிக்கிறாங்களே. ஆனா அவங்க எல்லாரும் எவ்வளோ பகட்டா பேசுறாங்க. மனசு விட்டு நீங்க எதையாவது அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்து நீ கேட்டியே, உன் கணவர்கிட்ட இருந்து கடிதம் வருதான்னு, சௌக்கியமா இருக்காரான்னு. அதுக்கு அவ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தலைய மட்டும் ஆட்டிட்டு போனான். எங்க ஊர்ல ஆனா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு கொல்ல விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர். மனசுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகளை வெளியிடுறது அநாகரிகமா கருதுறாங்களே, அப்படிப்பட்டவங்க தான் உனக்கு இங்க தோழியா இருக்காங்க. தங்கம் நீ ரொம்ப புத்திசாலி தான். சேத்துல மலர்ற தாமரைய போல உன்னையும் நினைக்க தோணுது. ஏதாவது அசடு பிசடுன்னு எதையாவது செஞ்சு வச்சிடாத. உனக்கு பிடிக்காதவரை என்னைக்கும் கல்யாணம் பண்ணிக்காத, சரியா? தன் விரல்களை ஆட்டி கண்டிப்போட எச்சரிச்சா சரஸ்வதி. தபால்காரனுக்கு சிரமம் வைக்காம செய்திகள் எல்லாம் மின்னல் மாதிரி சாவித்திரியோட ஊருக்கு பறந்து வந்தது. சாவித்திரிக்கோ முன்ன மாதிரி பழைய சலுகைகள் எல்லாம் இப்போ பிறந்த வீட்டில் கிடைக்கிறதில்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னோட ஒட்டிக்கிட்டு தன் கோபம் கொண்டா கூட அதை பெருசா நினைக்காத சீதா இப்போ வேற்று மனுஷியா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அளவில்லா வேலைகள் இருந்துச்சு. ஹிந்தி கிளாஸுக்கு போகணும், அதுக்கப்புறம் சங்கீதம் கற்றுக்கணும், காலேஜுக்கு வேற போகணுமே. இது பத்தாதுக்குன்னு வீட்டில் அம்மாவுக்கு உதவியா ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பா. இவ்வளோத்துக்கு நடுவில் அக்கா கிட்ட மனசு விட்டு பேச என்ன இருக்கு? சாவித்திரியை விட 4-5 வயசு சின்னவ தான் சீதா. ஏன் இப்படி தன்னை பார்த்து ஒதுங்கி போறா? சந்துரு சாவித்திரியோட அதிகம் பேசுறதே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே 2 பேருக்கும் ஒத்து போகாது. 2 பேரும் எதையாவது பத்தி தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மணிக்கணக்கில் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நடுவுல பாட்டி வேற தினம் தினம் ஏதாவது ஒரு புது செய்தியை கொண்டாந்து வீட்டில் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏண்டி என்னவோ விழா நடத்தினானாமே உன் புருஷன், அமர்க்கலமா இருந்துச்சாமே. அவ இருக்கிறாளே ஒருத்தி, சரஸ்வதியோ லக்ஷ்மியோ, பாட்டு கச்சேரி செஞ்சாலாம். திறந்த வாய் மூடாம உன் கணவன் அவ எதிரில் உட்காந்துக்கிட்டு ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்தானா. போதா குறைக்கு ஊர்ல இருந்து இன்னொரு பெண்ணு வந்து இருந்துச்சான். நேத்து அங்கிருந்து வந்த கோபு வீட்டு ராமும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். உன் அம்மா காதுல விழுந்தா சண்டைக்கு வருவா, என்னால நீ கெட்டு போயிட்டேன்னு. அவ தான் அதை வாய்க்கு வாய் சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காளே. பாட்டி யாரும் இல்லாதப்ப ரகசியமா சாவித்திரி கிட்ட இவ்வளோ விஷயங்களையும் சொன்னான். அன்னைக்கு காலை பத்திரிகையில வெளியாகி இருந்த செய்தியும் அதுவாக தான் இருந்துச்சு. விழாவில் சரஸ்வதி கச்சேரி செய்கிற புகைப்படமும் பிரமாதமா வெளியாகி இருந்தது. ஒளிபெருக்கி முன்னாடி புது பெண் ஒருத்தி நின்று தன் பவளாவாய் திறந்து பாடிக்கிட்டு இருக்க மாதிரியும் ரகுபதி தலைவரை கைகூப்பி வணங்கி அழைச்சி வர காட்சி கூட பக்கத்துல வெளியாகி இருந்துச்சு. சாவித்ரி அந்த படங்களை தான் கண் இமைக்காம பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த நேரம்தான் பாட்டி வந்து முன்னாடி சொன்ன அவ்வளோ விஷயங்களையும் சொன்னா. பத்திரிகையில நடந்தபடி வெளியாகி இருந்தது. அது கூட கூட்டியும் குறைச்சியும் வெளியிடுற அந்த சாமர்த்தியம் அந்த நிருபருக்கு இல்லையோ என்னமோ, ஆனா பாட்டிக்கு அந்த சாமர்த்தியம் அபாரமாவே இருந்துச்சு.
திறந்த வாய் மூடாம பாட்டை ரசிச்சு ரசிச்சு கேட்டான் ரகுபதின்னு சொன்னா. ஆனா உண்மை என்னன்னா, மனசு சரியில்லாததால ரகுபதி விழா மண்டபத்துக்குள்ள ரொம்ப நேரம் இருக்க முடியல. இடையிடையே சரஸ்வதி அபூர்வ சங்கதிகளை பாடும்பொழுதோ ஆலாபனம் செய்யும் போது மட்டும் அவன் கொஞ்ச நேரம் நின்று அதையெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தான். பாதி கச்சேரியில மனசு கோளாறுனால் ஏற்பட்ட அயற்சி தாங்க முடியாம மற்ற வேலையாள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்படி எதுவுமே தெரியாம ஒண்ணுக்கு 10 பேசுறது சில பேருடைய இயல்பா இருக்கு. கண்ணால கண்டதை அப்படியே சொல்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் தயக்கம் போல. பொங்கி வர அழுகிய சமாளிக்க முடியாம கொஞ்ச நேரம் திகைச்சு போய் கண்ணில் கண்ணீரோட உட்கார்ந்துட்டு இருந்தா. ஒரு நிமிஷம் அவளுக்கு கணவன் கிட்ட கோச்சிட்டு வந்ததே தப்புன்னு கூட நினைக்க தோணுச்சு. தப்பு என்ன தப்பு? நான் அங்கே இருக்கணும்னு யார் எழுதாங்க? அவளே வாய் விட்டு சொன்னான். என்னடி சொல்றமா? கேட்டுக்கிட்டே பேத்தியோட பக்கத்துல வந்து நின்று அவன் முகத்தை உத்து பார்த்தா பாட்டி. பிறகு, நல்லா இருக்கே, நீ இப்படி மலைமலையா கண்ணீர் வடிக்கிறது, இப்படி அழுதா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சாவித்ரி பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்படி இவங்க 2 பேரோட பேச்ச கொஞ்சம் தொலைவுல உட்கார்ந்து காலேஜ் பாடங்களை எழுதிக்கிட்டே சீதா கவனிச்சிட்டு இருந்தா. பாட்டியோட அனுதாபத்தை பார்த்ததும் அவளுக்கு கோபம் பத்திக்கிட்டு வந்தது. இல்லாததையும் பொல்லாததையும் வந்து சொல்லிட்டு இப்ப என்ன குழைய வேண்டியிருக்கு? சீதாக்கு பயங்கர கோபம் வந்தது. இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு சாவித்திரியை சிரிக்க வைக்கிறதுக்காக பாட்டியை பார்த்து, ஏன் பாட்டி, பாட்டை காதால தான் கேட்பாங்க, அத்திம்பேர் திறந்த வாய் மூடாம எப்படி பாட்டை கேட்க முடியும்? குறும்பு சிரிப்போட கேட்டா. அடியம்மா, நீ இங்கே தான் இருக்கேன்றத நான் பார்க்கவே இல்லையே. ஒன்றும் பாதியமா போய் உன் அம்மா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் கலகம் வச்சிடாத. நான் பாட்டுக்கு எங்கேயோ செவனேன்னு கிடக்கிறேன். நீ சண்டையை கிளப்பி விட்டுறாதடி, உனக்கு புண்ணியமா போகும். பாட்டி சீதாவை பார்த்து பயந்து பயந்து சொன்னா. ஆமா, பாட்டி தான் இதையெல்லாம் நேரில் போய் பார்த்துட்டு வந்திருக்காளே, அதான் இவ்வளோ வக்கனையா சொல்றா. அதை கேட்டுட்டு நீயும் அழற பாரு. சாவித்திரிய கேலி செஞ்சா சீதா. ஆமாண்டி, பாட்டி ரயில் ஏறி போய் இதெல்லாம் பார்த்துட்டு வராளா? வேறு வேலையே இல்லை பாரு அவளுக்கு. உன் அத்திம்பேர் விஷயம்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே. சீதாவுக்கு இப்படி வெட்டியா பேசிக்கிட்டு நிக்க நேரம் இல்லை. காலேஜுக்கு நேரமானதால அவன் அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டா. சீதா காலேஜுக்கு கிளம்பி போனாலோ இல்லையோ, மறுபடியும் பாட்டி ஊர் வம்புகள் எல்லாம் ஒப்பிக்கிற வழக்கத்தை சிறமேல் ஏற்று செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ சாவித்திரியோட பக்கத்துல வந்து, நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன், ராமுவை பார்த்தேன், அவன் உன்னை பத்தி விசாரிச்சான். ஆமாண்டாப்பா, சாவித்ரி இங்கே தான் இருக்கா. அவளை கொண்டு வந்து விடும்படி சம்மந்தி வீட்டுக்காரர் ஒரு வரி கூட எழுதலையே. நீ அந்த பக்கம் போனியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். போயிருந்தேன் பாட்டி, அவங்க வீட்டுக்கு போகணும்னு நான் கிளம்பி போகல. தற்செயலா வழியில மாப்பிள்ளை பையனை பார்த்தேன். ஏண்டாப்பா, நீ செய்யறது நல்லா இருக்கான்னு கேட்கலான்னு நினைச்சா அங்கே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அவன்தான் திறந்த வாயை மூடாம பாட்டை கேட்டு ரசிச்சிட்டு இருந்தானே, அவனை என்னத்தை கேட்கறது அப்படின்னு ராமு சொன்னான். நமக்கு ஆகாதவனா என்ன நம்ம கிட்ட பொய் சொல்றதுக்கு? சரி போதும், இனிமே நீ யார்கிட்டையும் எதையும் விசாரிக்க வேண்டாம். நடக்கிறது நடக்கிறபடி எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு அலுப்போட சொல்லிட்டு சாவித்ரி அங்கிருந்து எழுந்து போனான். எழுந்தவன் நேரா தன் அறைக்கு போய் கதவை மூடி தாழிட்டு ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துட்டு வந்தா. மலமலன்னு கணவனுக்கு கடிதம் எழுத ஆரம்பிச்சா. கோபத்தாலும் ஆங்காரத்தாலும் அவ கைகள் நடுங்குச்சு. மொத்த கடிதத்தையும் எழுதி முடிச்சதும் அதை வாசிக்க ஆரம்பிச்சா. அன்புள்ள கணவருக்கோ இல்லை 6 உயிர் காதலுக்கோன்னுலாம் அந்த கடிதம் ஆரம்பிக்கல. நமஸ்காரம். பத்திரிகையில வெளியாகி இருந்த புகைப்படங்களை ரொம்ப அருமை. கட்டின மனைவி ஒருத்தி இருக்கிறான்றதே மறந்துட்டு உங்களுடைய கலை வேஷம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இன்னொரு பெண் யாருன்றத எனக்கு தெரிவிப்பீங்களா இல்லையா? கடிதம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருந்துச்சு. ஆத்திரத்துலேயும் ஆவேசத்துலேயும் என்ன எழுதுறோன்னு தெரியாமே எழுதப்பட்ட கடிதம் அது. சாவித்ரிக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை வந்தது. நம்ம ஏன் அவருக்கு கடிதம் எழுதணும்? கடிதம் எழுதி அவர் சொந்த விஷயங்களை தலையிட நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 2 பேரையும் பலமா பிணைக்கிற கணவன் மனைவிங்கிற பந்தத்தை தவிர வேற என்ன உரிமை இருக்கு நான் அவரை இதையெல்லாம் கேட்க அப்படின்னு யோசிச்சவ ஒன்னும் புரியாம எழுதின கடிதத்தை சுக்குநூறா கிழிச்சு வீசி எறிஞ்சா சாவித்ரி. குமுற இதயத்தை கைகள்ல அடக்கிட்டு தேம்பி தேம்பி எழுதா அவ. பிரம்ம பிடிச்சவ போல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தா. அரை கதவை யாரோ தட்டின மாதிரி இருந்தது. சாவித்ரி எழுந்து வந்து கதவை திறந்ததும் மங்களம் தான் வாசற்படியில நின்றுட்டு இருந்தா.
மணி 12 ஆச்சே, சாப்பிடணும்னு தோணலையா உனக்கு? அன்போட அவளை கூப்பிட்டா அம்மா. அழுது அழுது ரத்தம் போல சிவந்திருந்த மகளோட கண்களை பார்த்ததும் அந்த தாய் உள்ளம் கரைஞ்சு போச்சு. கையை பற்றி ஆசையோட ஆதரவோட கூட்டிட்டு போய் சமையலறையில் உட்கார வச்சு அன்போட சாப்பாடை பரிமாறினா மங்களம். அடுத்த நாள் அலமும் தங்கமும் ஊருக்கு புறப்படுறதுக்கு இருந்தாங்க. வீட்டை சுற்றி சுற்றி வளைய வர தங்கம் ஊருக்கு கிளம்பி போயிட்டா வீடு வெறிச்சோடி போயிடும். தெருவில் முத்து முத்தா யார் கோலம் போடுவாங்க? பூஜை அறையில் விடியற் காலையில் எழுந்து யார் பூவெல்லாம் கட்டி சாமிக்கு வைப்பாங்க? சரஸ்வதி அந்த எல்லா வேலைகளையும் செஞ்சாலும் தங்கம் செய்யறதுல ஒரு தனியான அழகு இருக்கிற மாதிரி ரகுபதிக்கு தோணுச்சு. அத்தான், உங்களுக்கு மிளகு வடைனா ரொம்ப பிடிக்குமாமே. கரகரன்னு அந்த பலகாரத்தை செஞ்சு தட்டில் கொண்டு வந்து வச்சு அவன் சாப்பிட்றதையே ரசிச்சு பாப்பா தங்கம். எல்லாருடைய மனசையும் கவரணுன்றது அவளோட எண்ணம். எல்லாருக்கும் பிடிச்சமானவளா நடந்துக்கணுன்றது அவளோட ஆசையும் கூட. அதனால எல்லோரும் மெச்சும்படியும் தான் நடந்துகிட்டு இருந்தா அவ. பாவம், நல்ல இடமா பார்த்து கொடுத்தா அந்த பெண் எவ்வளோ சௌகரியமா வாழ்வா. அவசரப்பட்டு எங்கேயாவது பாழுங்கிணத்துல தள்ளுற மாதிரி தள்ளிடாதீங்க. அலமு கிட்ட ஸ்வர்ணம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு மத்தியானம் மாடியில் நாற்காலியில் சாஞ்சிட்டு யோசனையில் இருந்தா ரகுபதி. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவா, இல்லைன்னா கடிதமாவது எழுதுவான்னு தினம் தினம் எதிர்பார்த்து ஏமாந்து போகவே ரகுபதியோட மனசுல ஒருவித அசட்டு எண்ணம் சபல புத்தியே தலையெடுக்க ஆரம்பிச்சுது. சர்க்கரையை விட்டு இனிப்பை எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி தாம்பத்திய அன்புனால 2 பேரோட உள்ளங்களும் பிரிக்க முடியாதபடி ஒன்றின அந்த நேசம் சாவித்திரிக்கும் ரகுபதிக்கும் ஏற்படலை. ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்திலேயே அவங்களுடைய வாழ்க்கை கசந்து போனதால இளம் மனைவியோட ஆனந்தமா வாழ்க்கை நடத்த போறோன்ற அவனுடைய கோட்டை தகர்ந்து விழுந்துருச்சு. அதனால மனசு ஒடிஞ்சு போயிருந்த அவன் மனக்கண் முன்னாடி தங்கம் வந்து வந்து மறைஞ்சா. அவகிட்ட ஒருவித பாசம் அலாதியா ஏற்படுறத அவனே உணர்ந்தான். நாளைக்கு அவ இங்கிருந்து போயிடுவா, நானும் அவ கூட கிராமத்துக்கு போயிடுறேன். பிறகு என்ன, படிப்பறிவு இல்லாத ஆடம்பரம் இல்லாத தங்கத்தை யாருக்கும் சொல்லாம கல்யாணம் செஞ்சுக்கிற. என்னை யார் என்ன செய்ய முடியும்? தனக்கு தானே கேட்டுக்கிட்டான். கீழே சரஸ்வதி பைரவை ராகத்துல அருணாச்சல கவியோட யார் இவர் யாரோன்ற கீர்த்தனத்துல சரணத்தை பாடிக்கிட்டு இருந்தது கேட்டது. அந்த நாளில் சொந்தம் போல் உருகினார். அந்த இடத்த மட்டும் சரஸ்வதி 4-5 தடவை பாடினா. ரகுபதிக்கு இந்த பாட்டு ரொம்பவும் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு ஏனோ அவனுக்கு சரஸ்வதியின் பேர்ல கோபம்தான் வந்துச்சு. சாவித்திரிக்கும் அவனுக்கும் இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லை, அடுத்த பிறவியில கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரி சரஸ்வதி பாட்டு மூலம் எச்சரிக்கிறாளோன்னு தோணுச்சு. அதுதான் அந்த கோபத்துக்கு காரணம். என் சொந்த விஷயத்துல தலையிட இவ யாரு? ரகுபதி முணுமுணுத்தான். அதுக்குள்ள மாடிப்படிகள்ல தட தடன்னு தங்கம் மூச்சு வாங்க வாங்க ஏறி ஓடி வந்தா. சரஸ்வதி அவ பின்னாலேயே நிதானமா நடந்து வந்தா. தங்கம் சரஸ்வதியை திரும்பி பார்த்து, அக்கா நானே கேட்கட்டுமா அப்படின்னா. ஏன், யார் வேண்டான்னா நீ தான் கேள. சரஸ்வதி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். போக்கா, எனக்கு வெக்கமா இருக்கு, நீ ஏன் கேட்டுட. என்ன கேட்கறதுக்கு இவ்வளோ பீடிகை? ரகுபதி அவங்கள பார்த்து கேட்டுக்கிட்டே 2 பேரையும் மாறி மாறி பார்த்தான். அது ஒன்றும் இல்லாதான், தங்கம் பாட்டு கச்சேரி அதிகமாக கேட்டதில்லையா? டவுனில் இன்னைக்கு ஏதோ கச்சேரி இருக்குன்னு நேற்று சொன்னியாமே, அதுக்கு அவளும் வராலாம், அவ்வளவுதான் விஷயம் சரஸ்வதி சொன்னான். அப்பாடா, இவ்வளவுதானா? என்னவோ சுயம்பரத்துக்கே ஏற்பாடு பண்ணுற மாதிரி இல்லை, வெக்கமும் நாணமும் வந்து வந்து போகுது. நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன். வரட்டுமே, ஏன் தாராளமாக நீயும் வாயேன். ரகுபதி அவங்க 2 பேரையுமே அழைச்சான். தங்கம் சந்தோஷ மிகுதியினால மறுபடியும் மாடிப்படிகளில் தட தடன்னு வேகமாக இறங்கினா. இடுப்பு கீழே புரள்ற அந்த பின்னல் அப்படியும் இப்படியும் ஆடி அசையறதையே ரகுபதி கவனிச்சிட்டு இருந்தான். என்ன அத்தான் பார்க்குற? தங்கம் இப்படி திபு திபுன்னு ஓடுறாளேன்னு தானே பார்க்குற? அந்த பெண் எந்த வேலையுமே இப்படி தான் ஓடி ஓடி செய்கிறா, பாவம் சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக இறங்கி கீழே நடந்தா சரஸ்வதி. சாயந்தரம் 4 மணி 3 பேரும் கச்சேரி கேட்கறதுக்கு நகரத்துக்கு புறப்பட்டாங்க. சரஸ்வதி ஆரஞ்சு வர்ண புடவையும் கருப்பு கலர் ஜாக்கெட்டும் போட்டிருந்தா. தங்கம் மருதாணி சிவப்புல சரஸ்வதியோட பட்டு புடவையை உடுத்திக்கிட்டு இருந்தா. சங்கு போல கழுத்துல கருப்பு மணியும் நெத்தியில பிறை வடிவத்துல பொட்டும் வச்சிருந்தா. எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்ந்தெடுத்த ஓவியனோட சித்திரத்துல இருந்து
உயிர் பெற்று வந்த ஒரு அழகான பெண் மாதிரி தோன்றினா அவ. அதிக அழகு அதிர்ஷ்டத்தை குறைச்சிடும் அப்படின்னு யாரோ சொல்லி இருக்கிறது ஞாபகத்து வந்துச்சு ரகுபதிக்கு. அதான் இந்த பெண்ணு ஏழ்மையில இப்படி வாடுறாளோ. சரி சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஸ்வர்ணம் சொன்னதும் சரஸ்வதி, என்ன அத்தான் நீ ரெடி தானே அப்படின்னா. அது வரையிலும் தங்கத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்த ரகுபதி திடுக்கிட்டு திரும்பி, ஓ போலாமே அப்படின்னா. போகும்போது நடந்து போயிடலாம், வரும்போது இருட்டிடும், பஸ் பிடிச்சிட்டு தான் வரணும். என்ன சொல்ற தங்கம்? ஐயே, உன் யோசனை நல்லா இருக்கே. வியர்க்க விறுவிறுக்க வேர்வை சொட்டி வழியிற இந்த வெயிலில் நடந்து போய் தான் சங்கீதத்தை அனுபவிப்பாங்களோ? வரும்பொழுது நடந்து வரலாம் அத்தான். ஜிலு ஜிலுன்னு குளுமையா இருக்கும், சிரமமும் தெரியாது. தங்கம் சொன்னதை சரஸ்வதியும் ஆமோதித்தா. உன் யோசனை அதை விட அருமையா இருக்கு. ராத்திரி வேலையில தனியா சின்ன சிறுசுகளை கூட்டிட்டு நடந்து வர்றதாவது, அதுவும் உன் கால் இருக்கிற வலுவுக்கு நீ நடந்து வரணும்னு ஆசைப்படுறிய சரசு? ஸ்வர்ணம் சரஸ்வதியை பார்த்து கோவிச்சுக்கிட்டா. ஆக 3 பேருமே பஸ்ஸுலேயே போய் பஸ்ஸுலேயே வர்றதுன்னு முடிவு பண்ணி கிளம்பினாங்க. அன்னைக்கு கச்சேரிக்கு இருந்த 3 பேரோட மனசுக்குள்ளேயும் வெவ்வேறு கற்பனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ரகுபதியோட மனசு ஒரு இடத்துலையும் நிலைக்காது அலைப்பாஞ்சிக்கிட்டே இருந்தது. அங்கே வந்திருக்க தம்பதிகளை பார்த்து பெருமூச்சு விட்டா. அவன் மட்டும் எவ்வளோ காலம்தான் இந்த மாதிரி தனிமையை அனுபவிக்கிறது? இந்த கேள்வி அவன் மண்டையை குடஞ்சிட்டே இருந்துச்சு. அவனுக்கு நினைக்க நினைக்க தலையே வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சங்கீதமும் நாத ஒலியும் எல்லாமே அந்த நிமிஷம் மறந்து போயிடுச்சு. பாடகி பாடுற ஒவ்வொரு பாட்டும் அவனுக்கு போதையை உண்டு பண்ணுச்சு. ஆறுமோ ஆவல் ஆறுமுகனை நேரில் காணாதுன்னு பாடகி பாடும் பொழுது அவன் மது அருந்தேவனோட நிலையை அடைஞ்சிட்டான். மேடையில் உட்காந்து பாடிட்டு இருக்க பாடகி தங்கமா தெரிஞ்ச அவளுக்கு. கச்சேரி கூட அவனோட வீடா மாறிச்சு. அந்த வீட்டில் தங்கம் ஒருத்தி உட்காந்துட்டு பாட்டு பாடுற மாதிரியும் அதை அவன் மட்டும் கேட்டு ரசிக்கிற மாதிரியும் அவன் கற்பனைகள் ஓட ஆரம்பிச்சது. தங்கம் கொஞ்ச நேரம் பாட்டை ரசிச்சா. பிறகு அங்கே கூடியிருக்க பெண்களோட நட உட பாவனைகளை உத்து கவனிக்க ஆரம்பிச்சா. கிராமத்துல வயல்ல வேலை செய்யற பெண்கள் போட்டுக்கிற கொண்டைய கூட இந்த நகரத்துல நாகரீகமா பாக்குறாங்களே. ஒய்யாரமா ஒருத்தி வந்தா. அடர்ந்த கூந்தல அள்ளி வலிச்சு உச்சந்தலையில கொண்டை போட்டு கொத்து கொத்தா ரோஜா பூக்களை சொருகி இருந்தா. கழுத்துல 4-5 முத்து மாலை, காதுல மாங்காய் வடிவத்துல தோடுகள் ஆடிட்டு இருந்துச்சு. தங்கம் வாயை பிளந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தா. இன்னொருத்தி வந்தா. அடக்கமா தலைய குனிஞ்சுக்கிட்டு காஞ்சிபுரம் பட்டுப்புடவை உடுத்தி ஜடையில குஞ்சல ஆட வைரத்தோடுன்னு அமர்க்களமா வந்தா. இப்படி பல ரகங்கள்ல உடை அணிஞ்சிட்டு வர பெண்களை பார்க்கறதுலயே தங்கம் தன்னோட பொழுதுகளை கழிச்சா. சரஸ்வதி ஆடாம அலுங்காம பாடகியோட அந்த இசை இன்பத்துல மூழ்கி இருந்தா. வேற எதிலையுமே அவன் மனசு லயிக்கல. இவ்வளோ தெய்வீக கலைக்கு தன் வாழ்நாள் அர்ப்பணம் செய்யறத தவிர வேற எந்த ஒரு விஷயமும் அவளுக்கு பெருசா படல. அவ சிந்தனையை கலைச்சி மெதுவான குரல்ல ரகுபதி, சரசு, எனக்கு உடம்ப என்னமோ பண்ற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போகலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்டான். 3 பேரும் எழுந்து வெளியே வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னா டாக்ஸியை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகலாமா அத்தான்? சரஸ்வதி கேட்டா. பயத்துல அவன் முகத்துல முத்து முத்தா வேர்வை துளிகள் அரும்பி இருந்தது. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரசு, லேசான தலைவலி தான். உன்னை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு நானும் தங்கமும் காத்தாடு நடந்து வரோம். அம்மாவை கவலைப்பட வேண்டான்னு சொல்லு. ரகுபதி சரஸ்வதி கிட்ட சொல்லி அனுப்பி வச்சான். நகரத்துல ரகுபதியோட வீடு 2 மைல்கள் தாண்டி இருக்கும். சாலையோட 2 பக்கங்களிலும் ஓங்கி உயர்ந்து வளர்ந்த அசோக மரங்களும் அதனுடைய கிளைகளுமா தழைச்சி இருந்துச்சு. பகல் வேளைகள்ல சூரியனோட வெப்பம் தெரியாமலும், ராத்திரியில நிலா காலங்கள்ல பசுமையான இலைகள் மேல நிலவோட ஒளி விழுந்து விளையாடுறதாலையும் அந்த ரோடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அங்கொன்னு இங்கொன்னுமா கட்டப்பட்டிருக்க பங்களாக்கள்ல இருந்து வீசுற மலர்களோட மனமும் சாலையில லேசா பரவுறதுண்டு. சரஸ்வதியை பஸ்ல ஏத்திட்டு தங்கத்தோட திரும்பி ரகுபதி கொஞ்ச நேரம் வரையிலும் ஒண்ணுமே பேசாம வந்தான். இதுக்கு முன்னாடி தங்கம் எந்த ஒரு ஆணோடவும் ராத்திரி வேலைகள்ல தனியா எங்குமே போனதில்லை. மனசு பயத்துல திக்கு திக்குன்னு அடிச்சுக்க ரகுபதியை விட்டு விலகி 4 அடி முன்னால அவன் நடந்துகிட்டு இருந்தா. ரகுபதிக்கும் அவன் எதுக்காக தங்கத்தை தனியா கூட்டிட்டு வரான்னு புரியவே இல்லை. சரஸ்வதி என்ன நினைச்சாலோ, வீட்டில் அலுமும் அத்தையும் அம்மாவும் கூட என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்தான். மிரண்டு போய் அவனை அடிக்கடி திரும்பி பார்த்துட்டு இருந்த தங்கம் ஒரு வழியா, அத்தான்
உங்களுக்கு தலைவலி குறைஞ்சிருக்கா? என்னையும் சரசு அக்கா கூடவே அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா. ரகுபதி ஆவலோட அவ முகத்தை பார்த்தான். தன்னையே விழுங்கிடுற மாதிரி பார்க்குற ரகுபதிய தங்கமும் பார்த்தா. என்னத்தா அப்படி பார்க்குறீங்க? என்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்களே அவங்க கூட யாரும் என்னை இப்படி பார்க்கலையே. முதல்ல எங்கள் வீட்டு கூரையை பார்த்தாங்க. பிறகு கீழே அவங்க உட்கார விரிச்சிருக்கிறது பழைய ஜமக்காலமா இல்லை விலை உயர்ந்த ரத்தின கம்பளமானு பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டு சாப்பாடை கவனிச்சாங்க. மணப்பெண் வரா பாருங்க சுவாமின்னு அவங்க கவனத்தை என் பேரில் திருப்புறதுக்கு நான் ஏதாவது பாடி ஆகணுமே. அது வரையிலும் கவனிக்கிறதுக்கு அவகாசம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு என் மேலே கருணை வந்துடும். ஒரு அம்மா என் பக்கத்தில் வந்து உட்காந்து பின்னி இருக்கிற என் கூந்தலை அவிழ்த்து மறுபடியும் பின்னுவா. இது என்ன ஆச்சரியம்? நான் அதிசயப்பட்டப்போ எனக்கு இருக்கிறது நிஜமான கூந்தலா இல்லை செயற்கையானு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இவ்வளோன்னு எனக்கு அப்போதான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ இதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ எதுக்கு என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லிட்டு தங்கம் கலகலன்னு சிரிச்சா. அவளோட இந்த பேச்சை கேட்டதும் ரகுபதியோட முதுகுல யாரோ சாட்டையால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. தங்கத்தோட சிரிப்பொலியை கேட்டு அவன் கொஞ்சம் மிரண்டு தான் போனான். ஒருவேளை தனக்கு ஏற்பட்டிருக்க பலவீனத்தை தங்கம் கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு நினைச்சான். அவன் மெதுவான குரல்ல அவ பக்கத்துல நெருங்கி, தங்கம் நீ நாளைக்கு ஊருக்கு போறியாமே, ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகணும்? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயேன் அப்படின்னா. தங்கம் சிரிச்சுக்கிட்டே, எதுக்காக அத்தான் என்னை இங்கே இருக்க சொல்ற? நான் இருக்கிறது உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? இல்லை சாவித்ரி அக்கா ஊர்லேருந்து வராளா, அவளை பார்த்துட்டு போக சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா. ரகுபதி மறுபடியும் திடுக்கிட்டான். என்ன இந்த பெண்ணுக்கு மனோதத்துவம் தெரிஞ்சிருக்குமா என்ன? இது வரையிலும் இல்லாமல் இன்னைக்கு புதுசாக மனசில் கலங்கம் ஏற்பட்டிருக்குன்றத எப்படி இவ கண்டுபிடிச்சா? ஒருவேளை நம்ம தான் எல்லாமே தெரிகிற மாதிரி நடந்துக்கிட்டோமோன்னு ரகுபதியோட மனசு குழம்பிக்கிட்டு இருந்த சமயத்தில் தங்கம் அவன் பக்கத்தில் நெருங்கி, உங்களுக்கும் சாவித்ரி அக்காக்கும் என்ன மனஸ்தாபம்? எங்கள் ஊரில் பேசிக்கிட்டாங்க. உங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டு தானே அக்கா பிறந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்படி தானே அத்தான்? போகுது விடுங்க, கோபத்தை எல்லாம் மறந்துடுங்க. வரப்போகிற தீபாவளி பண்டிகைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்க அக்காவை நீங்களே கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஊருக்கு திரும்பும் பொழுது கண்டிப்பாக எங்கள் ஊருக்கும் வாங்க, சரியா அத்தான்? அவனை அன்போடு அழைச்சான். தங்கம் சாதாரண பெண்ணு தான். பெரிய பெரிய அறிஞர்கள் தெரிஞ்சு வச்சிருக்க ஜோதிட சாஸ்திரமோ மேதாவிகள் படிச்சிருக்க மனோ தத்துவமோ அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை தான். மறுபடியும் அந்த அமைதியான சாலையில் தங்கமும் ரகுபதியும் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாங்க. ரகுபதியோட மனசு ஒரேடியாக இருண்டு கிடந்தது. தங்கம் அமைதியாக அவன் பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தா. அவள் தலையில் சூடியிருந்த அந்த முல்லைப்பூவோட மனம் கமகமன்னு வீசிச்சு. தொலைவில் ஊரோட கோயில் கோபுரம் தெரிஞ்சுது. சோர்ந்த மனசோட ரகுபதி எதுவும் பேசாமல் வேகமாக நடந்தான். வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து தங்கமும் அவன் கூட வேகமாக நடக்க ஆரம்பிச்சா. அப்படி நடந்து வந்ததில் தூரத்தில் தெரிஞ்ச கோயிலுக்கு முன்னாடி இப்போ 2 பேரும் வந்து நின்னாங்க. கோயில் வாசல் கதவு திறந்து தான் இருந்துச்சு. மூலஸ்தானத்தில் இருந்த அந்த ராமவீரானோட உருவம் கம்பீரமாக தெரிஞ்சது. பக்கத்தில் என்னைக்கும் எப்பொழுதுமே இணை பிரியாமல் இருந்த சீதா தேவியை பார்த்தா ரகுபதி. கடவுளே, என் மனசில் ஏற்பட்டிருக்க இந்த மாசு மறுக்களை எல்லாம் தொடச்சிட, பாவத்தில் ஆழ்ந்துட வேணும்னு பயமாக இருக்கு கடவுளே, உள்ள உருக வேண்டினான். வீட்டை வந்து அடைஞ்சதும் மனசோட பாரம் குறையாம போகவே ரகுபதி தளர்ச்சியோட நேராக மாடியில் தன் அறைக்கு போய் படுக்கையில் சாஞ்சான். உடம்பு சரியில்லையா ரகு? சுட சுட பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்வர்ணம் மகனோட நெத்தியில் கை வச்சு பார்த்தா. ஐப்பசி மாசத்து இந்த ராத்திரி வேளையில் ரகுபதியோட நெத்தியில் வியர்வை துளிகள். பாலை அம்மா கையிலேருந்து வாங்கி மேஜை மேலே வச்சுட்டு அவ கைகளை சேர்த்து தன் கன்னங்களில் ஒத்திக்கிட்டான். அம்மா, என்னால் தான் நீ எப்போவுமே எந்த வித சந்தோஷத்தையும் அனுபவிச்சதில்லை. உன்னை பல விதத்துலையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன் அம்மா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னா. அசட்டு பிள்ளையா இருக்கிய ரகு, உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியாதா என்ன? தலை தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். பாலை சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு அன்போடு சொல்லிட்டு ஸ்வர்ணம் கம்பளி எடுத்து ரகுவுக்கு போர்த்தி விட்டா. கீழே போன ஸ்வர்ணத்துக்கு மகன் சொன்னதை கேட்டதுல வருத்தம் தாங்கலை. சங்கீத விழாவுக்கு மருமக பெண் வராத விஷயம் ஊரில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஊர்க்காரங்களோட எண்ணத்துக்கு இணங்கி போக வேண்டியதாக தான் இருக்குது. அதுதான் உலக இயல்பும் கூட. இருந்து ஒரே ஒரு பிள்ளை,
வீட்டில் லட்சணமாக மருமக பெண் இல்லாமல் வந்ததும் வராதமா பிறந்த வீட்டில் போய் மாத கணக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? அவன் நாத்தனார் அலமு வேற எப்பவும் ஸ்வர்ணத்துக்கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த பேச்சுக்களை எல்லாம் நினைக்க நினைக்க ஸ்வர்ணத்தோட மனம் ரொம்பவே கனத்து போயிருந்தது. சாவித்ரி வர்றதுக்கு முன்னாடியாவது வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலவி இருந்துச்சு. தினம் தவறாம சரஸ்வதி காலையிலயும் சாயந்தரமும் இறைவனை வணங்கி பாட்டு பாடுவா. இப்பெல்லாம் எப்போவோ ஒரு முறை அத்தி பூத்த மாதிரி தான் பாடுறதுன்றது வழக்கமாயிடுச்சு. பூஜை அறைய சுத்தம் செய்யும் போதும் கோலம் போடும்போதும் பாட்டு பாடுறது அவளுடைய வழக்கம். வாயை திறந்து பாடினாதான் பாட்டா என்ன? இல்லை ஊர் ஊரா போய் கச்சேரி செஞ்சாதான் சங்கீதமா? தூக்கத்துலேயும் விழிப்பிலையும் அவ மனசு அந்த இசை இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருந்துச்சு. சரஸ்வதியோட அந்த பரந்த மனசுலையும் ஒருவித கஷ்டம் குடிக்கொண்டுதான் இருந்தது. அவளால தான் வீட்டில் இவ்வளோ சச்சரவுகளும் நேர்ந்ததுன்னு அவளும் நினைச்சா. இந்த இசை விழாக்கு தான் கச்சேரி செய்ய ஒத்துக்கிட்டதே தப்புன்னு நினைச்சா. சாவித்திரியோட ஊருக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்து ரகுபதி கூட சேர்த்து வைக்கிறதுன்னு கூட யோசிச்சு பார்த்தா. ஆனா அங்க அவளுக்கு என்ன விதமான வரவேற்பு கிடைக்குமோ? அதுக்குள்ள ஊர்ல வதந்திகள் ஒன்றுக்கு 10 ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிருமே. அத்தான் ரகுபதி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே அவ அந்த வீட்டில இருந்து விலகி போயிருக்கணும். அதை செய்யாம கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறது எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்கும்? இப்படியெல்லாம் நினைச்சு சரஸ்வதி ரொம்பவே வருத்தப்பட்டா. ரகுபதி கச்சேரியிலிருந்து வீடு திரும்புறதுக்கு முன்னாடியே சரஸ்வதி வீடு வந்து சேர்ந்தா. ரகுபதி வந்ததும் அவன் யார் கூடயும் அதிகம் பேசாம மாடிக்கு போய் படுத்ததையும் ஸ்வர்ணம் மாடியிலிருந்து கீழே வந்து வருத்தம் தாங்காம அழுதுகிட்டு இருந்ததையும் சரஸ்வதி கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. எவ்வளவு சகிப்புத்தன்மை கொண்ட அத்தையே இப்படி அழுவுறத பார்த்ததும் சரஸ்வதி கவலையோட அவ பக்கத்துல வந்து உட்காந்து, ஏன் அத்தை அழுவுற? அத்தான் உடம்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு விசாரிச்சா. அதுக்குள்ள அலமு ஊருக்கு புறப்படுறதுக்காக மூட்டை முடிச்சுக்களெல்லாம் கட்டிட்டு அவசரப்பட்டுட்டு முன்ன பின்ன விசாரிக்காம இப்படி புது சம்பந்தத்தை செஞ்சியா அண்ணி? இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நல்லா அவஸ்தைப்படுற ஆத்திரத்தோட கத்திக்கிட்டு இருந்தா அலமு. ஸ்வர்ணத்துக்கு துக்கம் பொங்கி வந்துச்சு. இந்தாடி அம்மா, பெண்ணை நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரல, உன் மருமக பிள்ளையும் தான் வந்தான். அவன் மனசுக்கு பிடிச்சிருந்ததால மட்டுமே தான் இந்த கல்யாணம் நடந்தது. நல்லா தெரியுதே அந்த லட்சணம் தான் அலமு சொன்னான். மறுபடியும் ஏதாவது சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு நினைச்ச சரஸ்வதி அதற்ற குரல்ல, அத்தை, அத்தானுக்கு ஒரே தலைவலின்னு சொன்னால, அவன் தூங்குற சமயம் பார்த்து நீ இங்கே சண்டையை ஆரம்பிக்கிறியே, பாவம், அவனை பார்த்தாலே வருத்தமாக இருக்கு, போதும் உன் பேச்சை கொஞ்சம் நிறுத்திக்கே அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு எழுந்து கூடத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்க அணைச்சிட்டு தன் அறைக்குள்ளே போயிட்டா. கூடத்து மூலையில் மங்களா எரியிற அந்த விளக்கு வெளிச்சத்தில் அதுக்கு மேலே பேச்சை வளர்க்க இஷ்டம் இல்லாத அளவும் கோபத்தோட படுக்கையில் பொத்துன்னு விழுந்தா. மாடியில் படுத்திருந்த ரகுபதிக்கு கொஞ்சம் மனபாரம் குறைஞ்சிருந்தது. மறுபடியும் தன் அறைக்கு வந்து படுக்கும் பொழுது சரஸ்வதியோட அறையை பார்த்தான். லேசா வீசுற நில ஒளியில சரஸ்வதிக்கு பக்கத்துல தங்கமும் படுத்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய அழகிய கைகள்ல சரஸ்வதியோட கழுத்தை வளைச்சி கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டு இருந்தா. அந்த வெளிச்சத்துலேயும் தங்கம் முழிச்சிட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஆமா, சரஸ்வதியும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தா. மெல்லிய குரல்ல 2 பேரும் ஏதோ பேசினாங்க. தங்கம் இவ்வளோ அந்தரங்கமா என்ன பேச வேண்டியிருக்கு? அன்னைக்கு சாயந்தரம் கச்சேரியிலேருந்து திரும்பி வரும்பொழுது நான் அசட்டுத்தனமாக அவகிட்ட நடந்துக்கிட்டத சரஸ்வதி கிட்ட சொல்கிறாளோ? பொழுது விடிஞ்சா தங்கம் ஊருக்கு போயிடுவா. ஆனால் சரஸ்வதிக்கு என் அசட்டுத்தனம் தெரிஞ்ச பிறகு அவள் எதிரில் நின்று எனக்கு பேசவே வெக்கமாக இருக்குமே. என்னென்னமோ யோசிக்க ஆரம்பித்தா ரகுபதி. சரஸ்வதி பேசுகிறத கேட்டுட்டு தங்கம் அந்த நடுராத்திரிலையும் களின்னு சிரிச்சா. அடி போடி அசடே, அத்தை எழுந்துக்க போறா. கதையை கேட்டுட்டு இப்படியா சிரிப்பாங்க? தங்கத்தை அதட்டிட்டு சரஸ்வதி திரும்பி படுத்துக்கிட்டா. ரகுபதி ஒரு பெருமூச்சு விட்டான். நல்ல வேலை, கதை பேசிக்கிறாங்களா, நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேனே. மெதுவா தனக்குள்ள சொல்லிட்டு அறைக்கு போய் தன் மெத்தையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சான் ரகுபதி. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.